இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தான் எல்லையோரத்தில் உள்ள ஜம்மு, காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி பேச்சு. எல்லையில் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாக தகவல். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக போர்க்கால கொள்முதலுக்கான விதிகளை செயல்படுத்த வேண்டும். அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம். பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூர் மாவட்டத்தில் ஏவுகணை பாகங்கள் கண்டெடுப்பு. வயல்வெளிக்கு அருகில் கிடந்த உதிரி பாகம் குறித்து ராணுவம் தீவிர விசாரணை. டெல்லியில் போர் பதற்றத்தை அறிவிக்கும் அவசரகால சைரன் ஒலிக்கப்பட்டதால் பரபரப்பு. வான்வழி தாக்குதல் குறித்து எச்சரிக்கும் அலாரம் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று மாநில அரசு அறிவிப்பு. போர் பதற்றம் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவசர ஆலோசனை. பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப் தலைமை இயக்குநர்கள் உள்துறை அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை. டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. அத்துமீறும் பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வரும் சூழலில் ஆலோசனை. அவசர கால சூழலை எதிர்கொள்வது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா முக்கிய ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார கட்டமைப்புகளின் தற்போதைய நிலை குறித்து அதிகாரிகளுடன் விவாதம். நாட்டில் உணவு தானிய கையிருப்பு போதிய அளவில் கையிருப்பு உள்ளது. நடப்பு பருவத்தில் அரிசி, கோதுமை உற்பத்தி 5% வரை அதிகரித்திருப்பதாகவும் மத்திய உணவுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். ராணுவ பலத்தை அதிகரிக்க ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரம் அளித்து மத்திய அரசு உத்தரவு. நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள வீரர்களை எல்லையோர பகுதிக்கு அழைத்துக் கொள்ள அனுமதி. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகளை கொன்றது இந்திய படை. தாக்குதல் நடத்திய வீடியோவை வெளியிட்டது எல்லை பாதுகாப்பு படை. பாகிஸ்தானின் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை தாக்கி அழித்தது இந்திய ராணுவம். ட்ரோன் தாக்குதலை முறியடித்தது தொடர்பான வீடியோ வெளியீடு. பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்த இந்தியாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பு. அதிநவீன ரேடார் மற்றும் இடைமறித்து தாக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டது S-400 என தகவல். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார் எல்லையில் பாகிஸ்தான் தாக்குதல். குடியிருப்பு பகுதி அருகே கிடந்த வெடிகுண்டு மற்றும் லாஞ்சர்களை கைப்பற்றி போலீசார் ஆய்வு. காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச், பாரமுல்லா உள்ளிட்ட எல்லை கட்டுப்பாடு பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்.
ஏராளமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் ராணுவ நடவடிக்கையால் உயிர் சேதம் தவிர்ப்பு. சண்டிகரை தாக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல். பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அரசு சார்பில் எச்சரிக்கை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் பட்டாசுகள் விற்கவும் வெடிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை. போர் பதற்றம் நிலவும் சூழலில் பட்டாசு சத்தம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதால் நடவடிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆந்திர ராணுவ வீரர் முரளி நாயக் வீரமரணம். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழப்பு. பாகிஸ்தானின் தொடர் அத்துமீறல் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு. மும்பை, சென்னை, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். போர் பதற்றம் காரணமாக டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு விமான நிலையங்கள் மூடல். இன்று ஒரு நாளில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை ரத்து. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைப்பு. ஐபிஎல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஐபிஎல் போட்டி நடத்தினால் தாக்குதல் நடத்தப்படும் என்று சேப்பாக்கம் மைதானத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்களுடன் தீவிர சோதனை. தேசமே முதன்மை, மற்ற அனைத்தும் காத்திருக்க முடியும். போர் பதற்றம் காரணமாக எஞ்சிய ஐபிஎல் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் சிஎஸ்கே அணி கருத்து. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது. போர் பதற்றம் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பு. நாடு முழுவதும் ஏடிஎம் மையங்கள் மூடப்படுவதாக வரும் செய்திகள் போலியானது. தவறான செய்திகளை நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவிப்பு. பாகிஸ்தான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் காஷ்மீர் மாநில எல்லையோர கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் படுகாயம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆறுதல்.